வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஆஜாத கனகத்தே நின்றுலாவும் நெற்காதிகையே. ஏடா அருமையான பாட்டு. நீ பாரு, உள்ள வேலை சூப்பர் பாட்டு, கருத்துள்ள பாட்டா. எவ்வளவு கருத்துள்ள பாட்டா அந்த காலத்துல போட்டாங்க. யாரு பாடுறாங்கன்னு அழகா தெரியுங்க. யாரு பாடுறாங்கன்னு தெரியாது, யாரு மியூசிக் போட்டாலும் புரியல. ஏதோ ஒரு பாட்டுன்னு கண்டாவே பாடிட்டு தெரியுங்க. ஏன்னா அது பாட்டு சூப்பரா இருக்கு. தாத்தா வராருங்க. என்னடா தாத்தாவே பாடிட்டு இருக்காங்க, அழகா அவங்க பார்க்க வேண்டியது. சூப்பரா இருக்கு. படத்தை போறோம், நம்மளையும் டார்ச்சர் பண்றாங்க. நீங்கள் பார்க்கத்தான் வந்தீர்கள். லவ் பண்றாங்க கூடாம எவ்வளவு கேப் ரெண்டு பேருக்கு. இப்ப லவ் பண்றாங்க, லவ் பண்றனே கிடையாது, மேல தாவிடுறாங்க. ஒரே தாவா இதுதான் ஞானப்பழம். இந்த பழத்தை யார் ருசிக்கிறார்களோ அவர் ஞானத்தை அடைய முடியும். என்னப்பா மாம்பழத்தை வச்சுக்கிட்டு பெரிய சண்டை. தம்பிக்காரன் விட்டு அண்ணக்காரன் டக்குனு அங்கே சுத்தி வந்து பெரிய எழுப்பிட்டு போறாங்க. முடிச்சிருமா? இப்ப முடிச்சிருமா? முடியாது. இன்னும் 30 பாட்டு இருக்கு. இல்ல பாய பத்தியா நல்லா இருக்கா? நீ பாருயா பழனிமலைக்கு சென்று எனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்ள போகிறேன். மூத்தவர் தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை இடுப்பார் கைப்பிள்ளை என்று காட்டி விட்டீர்கள். நான் செல்கிறேன். போகாதே முருகா, உனக்கு வேண்டிய பணத்தை நான் தருகிறேன். அப்பாடி, இவங்க பார்க்க வேண்டியதான. ஆனா நம்மளோட ஜெனரேஷன் வந்தாலும் இதேதான் நடக்கும். நம்மளும் சில பாட்டுலாம் காட்டுவோம், அதுக்கு பிடிக்காது. சரி, வீட்லயே இருங்கப்பா, அது நடக்காது. ஏன்னா என் காசுல நீ வாழ்ந்திருக்க, உன் காசுல நான் வாழணும்னாலும் வந்துச்சுன்னா அது ஐயாரியா கால வரைக்கும் என் சொந்த காலில் தான் நிப்பேன். நான் உழைச்சுதான் அந்த கட்டை வேகணும்னு இருக்கு. அப்போ ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க பண்ணி வச்சதே உங்களுக்கு பென்ஷன் காசு வரும். பென்ஷன் காசு என்னடா இருக்கு? ஆடுன காலும் பேசுற வாயும் சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுத்து வந்துடுறீங்க. இந்த வாயை வச்சு பல கோடி சம்பாதிக்கவா? அப்படி முன்னாடி ஜாதகத்துல இப்பதானே வந்திருக்கு கட்டமே. கட்டத்துல இப்பதான் நீ வந்து சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும் வந்திருக்கு. அதை நான் செயல்படுத்த போறேன். நேத்து தான் போட்டேன், அதுக்குள்ளே 2 கஷ்டம் பண்ணிட்டாங்க. என்னது? பழங்காடி பக்கத்துல கதை பேசுறாங்க. இல்ல லேண்ட் இது சேல் பண்றதுக்கு. 10% கமிஷனா? அதான் கண்டிப்பா. ஆமா, இதெல்லாம் பிரச்சனை வருவாங்க. அப்பா கிட்டே வைத்திருச்சல வந்துட்டாங்கல. சொல்லுங்க சார். ராஜேந்திரன் அவரது அப்பா தான் சார். உங்க அப்பா தானே? ஆமா சார். அவரை கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போங்க சார். நீங்க இங்க தாலுகா ஆபீஸ்ல இருந்து வர சார். தாயோட இடத்தை இப்ப ரீசன்ட்டா லேண்ட் புரோக்கரேஜ் சம்பந்தமா ஆமா பண்ணி கொடுத்தாங்களா? வெளியில போயிருக்காரு. இல்ல சார், அவரை நீங்க நான் பார்த்தே ஆகணும். அது பிரச்சனையான இதுதான். போலீஸ் ஸ்டேஷன். ஆமா சார். என்ன விஷயமா சார்? சார், அவர் கவர்மெண்ட் இடத்தை பட்டா போட்டு கவர்மெண்ட் இடத்தை வித்துட்டா. அது என்ன சார் இடத்தை வித்தாரு? சார், ரயில்வே ஸ்டேஷன் சார். ரயில்வே ஸ்டேஷன் சார். நீங்க போங்க சார். ட்ரெயினே வித்துறீங்களா? நான் கூட்டி வந்தேன். வெளிய நிக்கிறேன் சார். நான் கூட்டி வரேன் சார். யார் நீ வீட்டுக்கு வர? அப்படா அப்பாவா? அப்பா போய் ரயில்வே இடத்தை வித்துருக்க. போலீஸ் தான் தேடி வருதுப்பா. தெரியாம வித்துட்டேன்டா. தண்டவாளம் போறது கூட நீ பார்க்கல. ஊர்வீங்கடா. எங்க அப்பா இருந்து எங்க வீட்ல தண்டவாளம் ரயில் போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு நடுவுலயா? அதான் ஏமாத்தி அதான் சொல்றேன். இந்த மாதிரி சும்மா இருக்கணும். அப்பா ஒழுங்கா ரிட்டையர் ஆனா வீட்ல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கீங்க. ரியல் எஸ்டேட் பண்றேன், பிசினஸ் பண்றேன், சோசியம் பாக்குறேன்னு தேவையில்லாத பிரச்சனைகள் இழுத்து விடாதீங்க. பயப்படாதீங்க. பிசினஸ்னா அப்படிதான் ஏத்தா இருக்கத்தான் செய்ய. அதான் சரி கட்டுவான். இன்னொரு இடம் பேசி முடிச்சிருக்காங்க. இன்னொரு இடமா? ஏயா ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷன் வித்துட்டு வந்திருக்க. யாராவது மிலிட்டரி லேண்டா போய் வித்து துப்பாக்கி எடுத்து என்ன சொல்றதுக்கு? போலீஸ் இங்க பாருங்க, இந்த புடிச்சு போங்க. புடிச்சு போங்க சார். புடிச்சு போங்க. ரிட்டையர் ஆனா வீட்ல சும்மா இருங்கய்யா. ஐயோ அவசரம். என்னமா என்னாச்சு? கை தவறி தெரியாம சமவீசையா இருக்கு. கீழ விழுந்து இங்க பாருமா. அட இங்க பாரு. விபத்துகள் நடக்கலாம், இதெல்லாம் மனித இயல்பு. முக்கியம் இல்ல. பரவாயில்லையா? போயிட்டு வாடா ராஜா.
பரவாயில்ல, அம்மாவா இருந்தாதான் எடுத்துட்டு வா. அப்பா பாடாப்படுத்திருப்பாங்க. கையை வைக்காத, கையை டேடி வைக்காத. ஸ்லீப் சார். ஏன் அம்மாவா இருந்தாங்க அவ்வளவுதான். விபத்துகள் நடக்கிறது இயல்பு. பையன் இது ஓ பொண்ணுக்குன்னா அப்படி அதான். மாட்டினடி. விபத்துகள் நடக்கிறது மனித இயல்பு. உங்களுக்கு பொருள் முக்கியம் இல்ல, மகன்தான் முக்கியம். இல்லப்பா இல்ல எதுக்குடா அதை உடைச்ச? பொருள் இங்க இருக்கு. இது எதுக்கு பண்ணி தொட்ட? உங்க மாமே பர்பால இருந்து கொண்டு வந்த ஒரே பொருள்டா, அதை நொறுக்கிட்டியடா. ஏன்டா உடைச்ச? அதானே ஐயோ பாவம். உடைப்பியா? கையை உடைக்க போறான். தொலையா? தொலையா? இங்க வாடா, இங்க வாடா. சோத்துல பெயிண்டா என்னம்மா மீச பெயிண்ட். அப்பாவையா? அப்பாவெல்லாம் கூட்டு போக முடியாது. அம்மாவுக்கு அவர் தொண்டை வண்டி வேலை கரகரப்பா. இருந்துச்சுன்னா அவர் நடந்து போக சொல்லு. அவரெல்லாம் கூட்டு போனா டார்ச்சர் பண்ணிட்டாரு. நீ சொல்றது எதுவுமே புரியல. அவர் மாடா வளர்ச்சிட்டு போட்டு எரு மாடா வளர்க்கிட்டான். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவர் டார்ச்சர் சொன்னா புரியாது. இல்ல நான் நடந்தே போய்க்கிறேன். இல்ல வர சொல்லு, என் கூட வர சொல்லு. நடந்தே போறேன். ஒரு சண்டையா? இறக்கி விடுறேன், ஆனா அமைதியா வரணும்னு சொல்லிரு. என்னடா இது ஒரு கிக்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி வண்டியை வச்சிடறா? என்னடா வண்டி வச்சிருக்க? சாவியை போட்டியா இல்லையா? போடுறேன். போடாமே ஸ்டார்ட் பண்றாங்க. இங்கே போயிரும் போல் இருக்கு. மாதிரி குப்பி போடாங்க. போ போ. பள்ளத்துல எல்லாம் பொறுமையா விட்டு இருக்கிறது இல்ல. அப்பா குப்பின்னு விடுறான். டேய் ஸ்லோவா போடா. அதுக்கு நீ உங்களுக்கு ஸ்லோவா அமைதியா வாப்பா. சரி சரி சரி, லெஃப்ட் போ. ரைட்டு போடா, ரைட்டுக்கு போடா. அண்ணா ஓகே ஓகே. பண்றா பேச பண்ண பேசிட்டு நீ போட்டு வேகமா போயிட்டு இருந்தா படிக்க மாட்டாங்களா? ஸ்லோவா போ. நிறுத்தா கூட்டம் பண்ணிக்கிறேன். என்னன்னு பாத்து இங்க இருந்து வெளியே போகணும்பா. நீ போய் வீட்டுல குடுப்பா. குடுத்துட்டு போடா. எங்கிறானு ஊருக்கு கொடுக்க போறதுக்கு என்ன இதுதான் பண்றாங்க பாருங்க. இறங்க இறங்க. வண்டியவே ஓட்ட தெரியல. மட்டா கிரியா மாத்திர பக்க பக்கம் பிரேக் அடிக்கிற. ஏக்கு போடாங்க அதை திரும்ப திருவிட்டு இருக்க. அப்ப வண்டி எப்படி போகும்? பொறுமையா போகணும். பொறுமையா கியருக்கு ஏத்த மாதிரி ஸ்பீடா போகணும். மறுபடியும் வண்டி வீட்டுக்கு வா. நீங்களே போங்க. நான் போயிட்டு இந்த மாவு வாங்கிட்டு வரேன். மாவு தான் அரைச்சிட்டேன்ல. நான் குடிக்காது மாவு நான் வாங்கிட்டு மாவு இருக்குல்ல. தக்காளி இல்ல நான் பாத்துறேன். பாத்து இல்லையாங்க. இந்த கடை வண்டி கடை வந்துச்சு. வாங்கி ஓ வெல்ல போறதுக்கு காய்கறி எல்லாம் ஏதாவது இருக்கா? வாங்கணுமா? ஏதாவது எல்லாரும் நேத்து தானே வாங்கி போட்டீங்க. பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். பால் காலையில வாங்கியாச்சு. அப்படியே வெளில இந்தாங்க பாராஸ்டமால் இருக்கு. இந்தாங்க. வீட்லயே எல்லாம் மருந்து வச்சு போடக்கூடாதா? வீட்லயே தான் எல்லாம் வாங்கி வச்சிருக்குல்ல. வீட்ல எல்லார் வீட்லயும் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. புரோட்டா வாங்குறோம். புரோட்டாவா? புரோட்டா ஏண்டா உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? என்னங்க வேணாங்கறானே. ஓய் வேணாம், நான் திங்காம இருக்கணுமா? உனக்கு நான் வாங்கி தரேன். எனக்கு வாங்கி தரீங்களா? உனக்கு நானே சரி சரி வாங்கி தரேன். அப்பா அங்க இந்த மூத்தையும் போய்ட்டான் வாங்குறது. நான் போறேன். எதுக்கு என்ன அவசரமோ தெரியல. அவன் டக்குன்னு கிளம்பி போறேன்னு போறான். டீயா போட்டு வரேன். டீயா? ஏன் நீங்க வீட்ல குடிக்க மாட்டீங்களா? வீட்ல டீயா இந்த புறாவலிய கொண்டு வந்து ஐயோ பாவம். ஏன் அது டீ மாதிரியா இருக்கு? டென்ஷன் ஆகாதே. டென்ஷன் ஆகாதே. ஆமா அந்த டபுள் மாரி இடையில மட்டும் இந்த மசூர் மாதிரி இருக்கு. அந்த டீயை போய் டீயா போறாங்க. சூப்பர் டீயா போறாங்க. எரு மாட்டு பால்ல அப்படி போட்டு குடுக்குறியா? அத குடிச்சு சாவு. யார் எரு மாட்டு? வச்சு வா. ஆய முடியா? வேற மாதிரி போற. ஆய முடியா? வெளிய போய் ஏன் முதல்ல. அத போயாச்சு. இதுதான் வெளிய போறணும். நிறைவேறிட்டு. ஏன் தெரியலையே. சொல்லி வெளிய போறானா உடுறாங்களா? ஒரு தம் அடிக்கம்ல ஒரு தண்ணி அடிக்கும். ஓ ஏங்க என்னை மன்னிச்சிருங்க. சண்டதா என்னதா பண்ணிக்கிருக்க? அப்பா வாளாத்துப்பா கிராஃபிட்டி. அப்படியே அது செவுத்துல வரைவாங்களா? ஆமா அப்படியே சிடி மாதிரி வரைவாங்க. நல்லா இருக்கு தங்கச்சி. சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு இது பக்கத்துல ஒண்ணு நீ இது நல்லா அழகா முருகர் படம் அதெல்லாம் இருக்க மாதிரி பண்ணுவே. ராஜாத்தி எம்புட்டு பாருங்க. அவ்வளவு அறிவா இருக்கு புள்ள. இருக்க போறாரா? நான் வரேன். ஓஹோ என்னது இது? மாடுக்கு பிறந்த மாடு. என்ன மாட்டுக்கு பிறந்த மாடு?
நடு வீட்டுல கிரிக்க வச்சுட்டு என்ன மாடர்ன் ஆர்ட்? இது மாடர்ன் ஆர்ட்டா? ஆர்ட்க்கு ஸ்பெல்லிங் சொல்றா. ஆர்ட் எது ஹார்ட் எதுன்னு தெரியல. இது தெரியாம நடு வீட்டுல ஸ்ப்ரே பெயிண்ட வச்சு அந்த பிள்ளைய விடு. நீ ஏன் வரைஞ்ச அத சொல்லு. இல்ல நான் நடு வீட்டுல வரைஞ்சோப்பியா? கேட்டா இதுக்கு பெயிண்ட் அடிக்க டிஸ்டம்பர் செலவு என்ன தெரியுமாடா? 23,000 ரூபாய் கேட்டாங்க. நானே கை கடுக்க உட்கார்ந்து பெயிண்ட் அடிச்சேன். அன்னைக்கு நைஸா காலேஜ் போறேன்னு ஊருக்கு ஓடிட்டு நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா? போய் நீயே கையில சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து இந்த கலரை கலக்கி அடிச்சு வைக்கிற. சாயந்தரம் வந்து பாப்பேன். அந்த பிள்ளை வரைஞ்சு விட்டுறீங்க, அதையும் சேர்த்து அடிச்சு வை. என்னைய மட்டும் போட்டு இந்த சாத்தாங்க. ட்ரெஸ் எடுத்துட்டேப்பா. என்னடா இந்த ஜீன்ஸ் எடுத்துறியா? ஏன்டா இந்த கருமத்தை என்ன எடுத்து வந்த? கிழிஞ்சு போன ஜீன்ஸ போய் எடுத்துறியாடா? நல்ல ஜீன்ஸ் எடுத்துடா. கடைக்கு மாத்திரப்படா. அப்பா இது 2500 ரூபாய் தெரியுமா தெரியாதா? 2500 ரூபாய் கிழிஞ்ச ஜீன்ஸா? கிழிஞ்ச ஜீன்ஸ் இல்லப்பா, டான் ஜீன்ஸ். அதான் இப்ப ட்ரெண்ட் ஃபேஷன் எல்லாமே. என்னடா பிரச்சனை? நான் கிழிக்கிறடா. எங்கடா கிழிக்கிறேன்? நான் வெட்டி கிழிச்சு குடுறேன். அவனுக்கு போடுறா. அதெல்லாம் அவங்க தான் வெட்டுவாங்க. அவளே ஏன்டா அப்படி வந்து ஒண்ணு இல்லாத பையன் என்ன பண்ற நீ? அப்பா லூஸ் மாதிரி பேசப்பா. நீ Dress எடுத்தியா இல்லையாப்பா? நான் இருக்கடா. நான் 100 ரூபாய்க்கு இங்க இருக்கு. ஏப்பா அத வாங்கிக்கிறேன். 100 ரூபாய்க்கு அது பெத்து வயசு வந்து அப்படித்தான்டா. பொது வயசுல இருக்கும்போது போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் அப்பா வானக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும். அந்த மாதிரி எதுக்கு நமக்கு எதுக்கு? நான் வாழ்ந்துட்டேன்டா. நீங்க வாழணும்டா. சந்தோஷமா இருக்கணும். அப்பாங்கிறது சும்மா கிடையாது. அப்பாவோட வயசுக்கு வரும்போதுதான் அப்பா யாரு, அவரோட வழி என்னன்னு பல பேர் கிழிச்சாரு. 300 ரூபாய் இதுல சேவ் பண்ண வேண்டியது மொத்தத்தை கொண்டு போய் நைட் 9 மணிக்கு கடையில வீண் பண்ணி நான் கூட உண்மை 10 சட்டை இல்ல 20 சட்டை எடுக்கலாம். எதுல சேர்க்கணுமோ அதை விட்டுரு. இதுல போய் பிள்ளைகிட்ட ஒரு பேசி மரியாதையா வச்சு இதெல்லாம் வாரணம் ஆயிரம் பிஜிஎம் வேற. எல்லா ரகசியமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பொண்டாட்டிங்க அப்பப்ப நோஸ் கட் பண்றாங்க. பேசிக்கிறது my son, they are all grown adults now. You are on my own. Okay? Daddy, I need this, Daddy. Okay. Daddy. போக மாட்டேங்கிறான். என்னத்த சொன்னாலும் இங்க வாடா. என்ன நான் பாக்குறேன் 4 மாசமா வேலைக்கு போனா இன்னொரு 10 நாள் வேலைக்கு போகாம உட்கார்ந்திருக்கேன். என்ன விஷயம்? நின்னுட்ட தெரியுது மஸ்ரு. எதுக்கு நின்ன? வேலை பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னா போய் பண்ணி தொலைய வேண்டியதானே? ஆமா, அத நம்மளே பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். புரியலப்பா, எனக்கு புரியல மாதிரி சொல்லு. நம்மளே பண்ண. இப்ப ஷோரூம்ல நான் போய் வேலை பார்த்து அது என்ன காசு பண்ணி நம்ம இன்னொருத்த வேலை செய்யறத விட நம்மளே ஒரு ஷோரூம் வச்சோம்னா வேலை செய்வான்ல. ட்ரெஸ் ஷோரூம்ல அப்புறம் கார் ஷோரூம் அது கோடிக்கணக்கில் ஆகுமாப்பா. வச்சு கொடுங்க. இடம் இருக்குல்ல, வச்சு கொடுங்க. நான் வம்பாடா உட்காந்து ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து இடம் வச்சு கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. ஆமா, அதை எடுத்து ஹார்ட்வேர் கடை வச்சு கொடுங்க. சூப்பரா ஏகப்பட்ட வண்டி. என்ன படிச்ச நீ? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஹார்ட்வேர் கிடைக்கணும். வச்சு கொடுங்க. வச்சு கொடுக்காம வேலைக்கு போனா வச்சு கொடுத்தா ஒழுங்கா பாப்பியா? பாப்பேன். இஷ்டம்னா பாப்பேன். அப்புறம் என்ன படுத்துங்க. இப்பதான் ட்ரெண்ட். தெரியுதா? ஆமா, தெரியாது அவனுக்கு. புடிச்ச வேலைக்கு போகணும். வீட்டுல படுத்துக்கணும். நீ போய் தனியா இருந்து எல்லாம் என்ன பண்ணிக்கப்பா. வீட்டை விட்டு கிளம்பிட்டு வராத. உன் சொத்து பூராத்தையும் என் மகளுக்கு எழுதி வைக்க போறேன். உனக்கு ஒத்த பிசா கிடையாது. சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்டா? கோர்ட்டில் சம்பாதிச்சது பூரா நானு. உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் மஸ்ரு கிடையாது. சரி, விருப்பம் இருந்தா வெளியே போனாங்களா? என்னப்பா இப்ப நீ லாக் பண்ணிட்டு வேலைக்கு அவுத்து விட்டு ஓட விட்டு நாத்துக்கிறியா நீ? போ சாப்பிட்டு அப்புறம் ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போறேன். இந்த 2 நாள் கேம் விளையாடிட்டு கேம் டிசைனர் ஆகினேன். 4 நாள் ஏதாவது படத்தை பார்த்துட்டு வந்து டைரக்டர் ஆகல. நின்ன என்னது இது? முடியல மண்டையா? இதுக்கு மேல இருக்காது. போ. அப்ப எல்லாம் இனிச்சா போயில நினைச்சீங்களாக்க? எந்திரிப்பா. அப்பா மிச்சர் ஆட்டமே பூந்தி ஆட்டமே. பூந்தி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். மிச்சர் என்னப்பா தூக்கம்? வாய்த்தர நைட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க தூங்கிட்டு. ஓகே. இன்னும் வாங்குது. தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க. தூங்குப்பா.
இல்ல அசந்து தூங்குறாங்க. ஏங்க ஆ. அத நைட் எழுப்பி போய் காலையில கொடுக்க வேண்டியதானே? நான் என்ன பண்றது, வேலை முடிஞ்ச அப்புறம் தான் வாங்கிட்டு வர முடியும் வீட்டுக்கு. பச்சா காலையில எடுத்தீங்க போறாங்க. காலையில நான் கையில ஊட்டுற மாதிரி வருமா? என் கையால பாசமா நான் வாங்கிட்டு வந்து ஊட்டுற மாதிரி. ஏன் பண்ணீங்க? படுத்து தொலைங்க. சரி சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? போகணும் வரல. அடிப்பாயமல. ஒண்ணும் வாங்காம வந்துட்டேன். பிள்ளைக்கு மட்டும் வாங்குவியா? மாமா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பா. மை டாட் மை வேர்ல்ட். Thank you so much. ஏன் செல்ல குட்டி ஹாப்பி தேங்க் யூ Father's Day-ல. நல்லபடியா போயிட்டாமா. என் மக நல்லா இருக்கணும். என்ன ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அதுக்கு என்னையும் ஒரு ஹக் பண்ணி கிஸ் கொடுப்பா. உனக்கு பாவம் பா. வெக்கமே இல்லையா? சோறுதானே திங்கிற. எரும மாடு மாதிரி இருக்கியே. காலேஜ் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. இப்படியே திரியிற அந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டேங்கிற. அது பொம்பளை பிள்ளைய கொஞ்ச நாள் நீ வந்துட்டு நிக்கிற. நீ உன் கண்ணாடியில பாக்குறியா இல்ல அவன் மூஞ்சிய? கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அது உனக்கு ஃபாதர்ஸ் டே சொல்ற டைம் ஆயிடுச்சுடா. வேலைக்கு போகாம இந்த வேலை தான் பார்ப்பேன் அந்த வேலை தான் பார்ப்பேன் திரியிற. எனக்கு எரிச்சல் வருது. உன்னை நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்கி உன்னை பார்க்க ஐயோ. போயிரு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பழைய படத்துலலாம் அவங்க பாட்டு அவங்க ரசிக்கிறாங்க, நம்ம ரசிக்கிறது இல்ல. ஆனா இது போக போக நம்மளோட குழந்தைங்களாம் வந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஆமா. விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு காட்டணும்னு நினைப்போம்ல. இதெல்லாம் பார்த்தனா ஆமா. இதெல்லாம் பாரு அப்படின்னு காட்டு வந்த ஆமா. இப்போ நானே நரோட்டோ அந்த மாதிரி சீரீஸ்லாம் காட்டணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆமா ஆமா. அந்த சின்ன நம்ம கார்ட்டூன்லாம் நம்ம பாப்போம்ல, அது சுட்டி டிவில. அதெல்லாம் பார்த்தனா இதெல்லாம் என்ன ஆமா அப்படின்ற அது ஆனா அவங்களோட ஜெனரேஷன்ல வேற வேற கார்ட்டூனா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் அவங்க ஜெனரேஷன் உள்ள படமா தான் பார்ப்பாங்க. நம்ம பார்த்த படத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ போய் நம்ம காட்டுவோம் இதெல்லாம் சூப்பரான படம் இதெல்லாம் பாரு அப்படின்னு. ஆமா ஆமா. சைடுல நீயா நானும் அப்படியே ஓட்டி விட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. எங்க கேட்ட மாதிரி அதான், இருக்கு. நானும் யோசிச்சேன். இந்த அவங்களதான் மெயினா நிறைய பேர் அது சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது பண்ணிருக்காங்க. பசங்களை பிடிக்கவே மாட்டேங்குது மோஸ்ட்லி. அப்பாங்களுக்கு அம்மாவுக்கு பையனை பிடிக்கும்னா அந்த மாதிரி அது அப்படிதான். ஆப்போசிட் அது தான். ஏன்னு தெரியல. அது அப்படிதான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்